இவனுக்கு பண்ணுறதுனால இனிமேல் நம்மளால் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்க முடியாது போல். ட்ராய் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். ஒரு 3 பேருக்காச்சும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு ₹300 ரீசார்ஜ் பண்ணுறோம். அதில் எஸ்எம்எஸ், கால்ஸ், டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்துடுது. அதனால் அந்த அமௌண்ட் ₹300 ப்ளஸ் நமக்கு இன்கேஸ் டேட்டா வேணும்னா அடிஷ்னலாக நம்ம வந்து டேட்டா வந்து போட்டுக்க போகிறோம். மற்றபடி அந்த ரீசார்ஜுக்கு நம்ம மோஸ்ட்லி வேறு எதுவும் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ட்ராய்க்கு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கான். எப்படின்னா, இப்போ நம்ம ₹300 ரீசார்ஜ் பண்ணுறோம். அதில் நமக்கு 100 எஸ்எம்எஸ் ஃபார் டேக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடுது. அது எனக்கு எஸ்எம்எஸ் தேவையே கிடையாது. ஆனால் நான் அந்த பிளானை நான் பை பண்ணும்போது எனக்கு எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது தான் வருது. கண்டிப்பாக நான் அதை வாங்கி எஸ்எம்எஸ் இல்லாமல் நான் ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டேட்டா அதிகமாக வேணும். ஆனால் எனக்கு கால்ஸ் தேவையே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பிளானே கிடையாது. நான் வாங்கினா எஸ்எம்எஸ், கால்ஸ், டேட்டா எல்லாம் இருக்கிற மாதிரி பிளான் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும். ஸோ இதனால் வந்து எங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ட்ராய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் இனிமேல் தனியாக காலுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ் வேணும்னா அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. டேட்டா வேணும்னா அதுக்கு தனித்தனியாக ரீசார்ஜ், இப்படி நமக்கு ஒவ்வொரு சேவைக்கும் தனித்தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து நீங்கள் இன்கேஸ் வேணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ட்ராய் மற்ற நெட்வொர்க் டெலிகாம் நெட்வொர்க்லாம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கான். ஒருவேளை இப்படி நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ₹300 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறதை விட இன்னும் அதிகமாக தான் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னோட கருத்து கணிப்பு தான். எக்ஸாம்பிள், நீங்கள் எஸ்எம்எஸ் அது உங்களுக்கு தேவை கிடையாது, ஓகே ஃபைன். பட் உங்களுக்கு டேட்டா அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா? அதுக்கு நீங்கள் தனியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கால்ஸ் தனியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது அவங்க மந்த்லி நம்ம ₹300 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறத அவங்க அதில் வந்து நம்மக்கிட்ட ஆட்டையை போட்டுருவாங்க. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு இன்கேஸ் எஸ்எம்எஸ் வேணும், நீங்கள் அப்போ தனியாக ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் இன்னுமே அதிகமாக தான் ஆகும். இப்படி நமக்கு மொத்தமாக வாங்கும்போது கூட நமக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போயே ஆல்ரெடி ஹைக் பண்ணியிருக்காங்க. இப்படி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு சேவைக்கும் தனித்தனியாக ப்ரைஸ் ரேஞ்சை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும், ரொம்ப நாளுக்கு முன்னே லைக் 2010, 11, 12 இந்த மாதிரி டைம்லாம் நம்ம இப்படி தான் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். எஸ்எம்எஸ்க்குன்னு தனியாக பேக் இருக்கும். அப்புறம் வந்து கால் கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தனியாக வந்து நமக்கு ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்கும். டேட்டாக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜியோ வந்த அப்புறம் தான் எல்லாமே ஒன்றாச்சு. இப்போ சேம் வேணும்னா அதே போல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ட்ராய் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்களாம். இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ₹100 கொடுத்து நம்ம கேபிள் டிவி பார்த்துருப்போம். அப்போ எல்லா சேனலும் இருந்துச்சு, நான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது தனித்தனியாக வந்து உங்களுக்கு பிடிச்சமான விருப்பமான சேனலுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற பேரில் ₹100 இன்றைக்கி ₹350 வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதே கணக்கு தான் நமக்கு இப்படி வரப்போகுது. பட் இது என்னோட கருத்து கணிப்பு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பெஸ்ட்டாக இருக்குமா? ஒவ்வொரு சேவைக்கும் நம்ம தனித்தனியாக பே பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? இல்லை ஒன்றா சேர்ந்து பே பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிறத லீவ் பண்ணுங்கள். ஸோ இவங்க ப்ரைஸ் ரேஞ்சை ஹைக் பண்ணிட்டாங்க, அதுக்கு எதுவும் ஒரு நடவடிக்கை கொண்டு வரல. பட் இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இந்த வீடியோக்கோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.